விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து திருமங்கலம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். இந்த விபத்து எப்போ நடந்தது? முழு விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது மதுரை திருமங்கலம் நகர் பகுதியில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துள்ளானது. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஜேவலாஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான தனியார் பேருந்தானது ஓட்டுநர் வைரமுத்து இயக்கி வந்த நிலையில் சங்கரங்கோயில், சிவகிரி, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 82 பயணிகளுடன் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தானது சரியாக 6 மணி அளவில் திருமங்கலம் பகுதியில் உள்ள தேவர் சிலை அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் ஆட்களை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திருமங்கலம் பேருந்து நிலையம் அருகே சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவற்றில் மோதி எதிர்பாராத விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பெண்கள் 8 பேர் உட்பட மொத்தம் 12 காயமடைந்துள்ளனர். அனைவரையும் அருகே உள்ள திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இதில் 4 பேர் பலத்த காயமும் மீதி உள்ள 8 பேரும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். திடீரென ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து திருமங்கலம் நகர் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணையானதை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.